அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய தோன்றுகின்றேன். பெருகிவரும் பெரும் கருணையினால் இப்பேருலகை காத்து வரும் இணையற்ற இறையோடின் வரையற்ற தூய அன்பாலும் அருளாலும் இரண்ட வையகத்தின் ஒளிவிளக்காய் தோன்றி மருந்தும் இரண்டும் திரிந்த மாந்தர்களின் மனப்பீடங்களில் திரண்ட தீர் நிறையை புகுத்தி மனிதன் மனிதனாக வாழவும் சாந்தியும் சமாதானமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் நின்று நிலைபெறச் செய்த அண்ணலம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியாலும் மனிதர்களாய் தோன்றி மனித புனிதர்களாய் வாழ்ந்து மறைந்தும் மறையாத மாணிக்க பருதிகளாய் மண்ணறையில் மக்கள் என்ற கருவறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆன்மீக ஞானத்தின் அருட்பிரகாச ஜோதிகளாகிய வழிமார்கள் ஒளிமார்கள் உத்துசமான்கள் மூமீன்கள் முத்தகீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அத்துணை பேருடைய துவாபரங்கத்தை கொண்டு ஆன்றோர் சான்றோர் அளந்தவரா அறிவார்ந்தோர் கூடியிருக்கும் இந்த அகிழ்ச்சி சபையில் கண்ணியத்திற்குரிய வேதப்பாளையம் ஜமாத்தார்கள், கண்ணியத்திற்குரிய கமுதிய சுந்தரபுரம் முஸ்லிம் ஜமாத்தார்கள் மற்றும் சென்னை அசினாபுரம் ஜமாத்தார்கள் ஆகியோர் அத்துணை பேர்களும் ஒருங்கே அமர்ந்து சிறப்பித்திருக்கும் இந்த கண்ணியத்திற்குரிய திருச்சபையில் நடைபெறுகின்ற இந்த நிக்கால் மஜ்லிஸுக்கு வருகின்றதற்கு சிறப்பு சேர்க்கக்கூடியவராகவும் சிறப்பு விருந்தினராகவும் தலைமை ஏற்பவராகவும் இருக்கின்ற எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கமுதி பேரூராட்சி மன்றத்துடைய தலைவரும் கமுதி இக்பால் மேல்நிலைப் பள்ளியுடைய தாளாளரும் கண்ணியத்திற்குரிய சுந்தரபுரம் ஜமாத்துடைய தலைவருமாக இருக்கின்ற என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அண்ணன் ஜனாப் அப்துல் வஹாப் சபரானி அவர்களின் சீரிய தலைமையில் நடைபெறும் இந்த நிகாவிற்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஜமாத்துடைய தலைவர் அன்பு சகோதரர் அப்துல் வஹாப் சபரானி அவர்களை மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக 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 என்று வாஞ்சையோடும் ஆர்வத்தோடும் மகிழ்வோடும் உங்கள் அத்துணை பேருடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக துவக்க நிகழ்ச்சியாக கிராத் ஓதி இறைவசனம் பாடி இந்த நிகழ்ச்சியை துவக்கெடுக்கின்ற அன்பு செல்வன் விளையும் பயிர் உலகிலேயே தெரிகின்றதற்கு அடையாளமாக திகழ்கின்ற அன்பு செல்வன் உதயா அவர்களையும் இந்த திருமண சபையினை சீரோடும் சிறப்போடும் ஏற்றத்தோடும் எழுச்சியோடும் ஓப்போடும் ஓகையோடும் நடத்தி தர வருவதற்கு தந்திருக்கின்ற பேரன்பிற்குரிய உலமா பெருமக்களையும் மார்க அறிஞர்களையும் பாசமிகு உறவுகளையும் சுற்றம் சூழும் நட்புகளையும் நட்புதனை போற்றுகின்ற நல்லோர்களையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சாதிகளை கடந்த சமத்துவம் மதங்களை கடந்த மனிதநேயத்தோடு மாமன் மச்சான்களாக அன்பு சகோதரர்களாக உற்றார் விருந்தினர்களாக அண்ணன் தம்பிகளாக தோளோடு தோள் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இணக்கம் காட்டிக் கொண்டிருக்கின்ற இணைந்த கரங்களாக நெஞ்சோடு நெஞ்சம் தழுவி கொண்டிருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடிக்கு சொந்தக்காரராக திகழ்கின்ற அன்பு பெருந்தகை கொண்ட ஆர்வமிகு தமிழ் சமூக பெருமக்களையும் பேரன்பு கொண்ட பெரியோர்களையும் உற்றார் உறவினர்களையும் பள்ளி காலத்து நண்பர்களையும் கல்லூரி காலத்து கனவுலக தோழர்களையும் மணமக்கள் சார்பாக வருகவற்ற என்று வரவேற்று இன்மீதே லட்சியமாம் இல்லற வாழ்க்கை அதனை பேணி பெறலே நம் கடமை என கருத்தளித்து இல்லறம் ஏற்கும் நல்லற இணைகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆடைகளாக வாழுங்கள். வாழை நாட்களுக்கு மட்டுமல்ல வாழ்க்கை முழுமைக்கும் என்று தன்னுடைய பாதையை நல்வழிப்படுத்தி மனித சமூகத்திற்கெல்லாம் ஒரு தூய்மையான எடுத்துக்காட்டாக திகழ்ந்த அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் நறுவுலத்தின் தாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உன்னத வழியில் நடைபெறுகின்ற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கவும் துவா செய்யவும் நட்புக்கரம் நாடியும் நேசகரம் நீட்டியும் தங்கள் மலர்கரங்களால் மனமுழுந்து துவா செய்ய வந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் பேரன்பு கொண்ட பெரியோர்களை தாய்மார்களை அன்பு நண்பர்களை உற்றார் உறவினர்களை அன்பு சொந்தங்களை எங்கள் சார்பு மதத்தைச் சேர்ந்த அனைத்து சமூக பெருமக்களையும்
சகோதர சமய சொந்தங்களையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக வருகவன் என்று வரவேற்று இந்த நாளை இனிய நாளாய் ஆக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறி உங்கள் அத்துணை பேருடைய வாழ்த்துக்களையும் இந்த இனிய நிகழ்வை உங்கள் முனையில் துவங்குகின்றோம். அருள் புரிவாய் யா அல்லாஹ் என்ற வேண்டுதலோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக